எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் தேவநாதன், கரும்பு.in ஓனர். இப்போ வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம சார்ட்ஸுங்கிற ஃபீச்சரை பற்றி நம்ம விலாவரியாக பார்த்தோம். இப்போ வந்து இவ்வளோ சார்ட்ஸ் இருக்கு, இதுலேருந்து என்ன கர்மா எவ்வளோ இருக்கு? இப்போ அஷ்ட கர்மா தான் இருக்குன்னா இவ்வளோ கர்மா, இவ்வளோ சார்ட்ஸ் சேர்த்து இவ்வளோ கர்மா வந்துருச்சு. எப்படி இதுக்கு வந்து ஒரு என்ன எந்த கர்மா எவ்வளோ வெயிட்டேஜ், எவ்வளோ ஸ்கோர் வந்திருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கலாம். நீங்கள் ஒரு ஆல்ரெடி ப்ராக்டிஷனர் இருந்தீங்க, நீங்கள் மேனுவலாக வந்து கையில் ஒரு பேப்பர் பேனா வச்சு நீங்கள் ஆல்ரெடி எழுதியிருப்பீங்க கரெக்டாக. பட் எல்லாராலையும் அதை பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து நான் அதை இந்த சாஃப்ட்வேர் எப்படி கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் பார்த்தோம் லாஸ்ட் வீடியோவில், இந்த மாதிரி 5 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இது இருக்குது. இதில் ஒரு சார்ட் இருக்குது, இதில் 4 இருக்குது, இதில் 2 இருக்குது, இதில் 1, இதில் 1 இருக்குது. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4, 5, 6, 7, 8, 9 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சார்ட்ஸு. அதுக்கு உண்டான டேபிள், பிளானட்டரி டீட்டெயில்ஸ் டேபிள், அதை தவிர பாவமணி டேபிள் எல்லாமே இதில் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து எனக்கு பார்க்கணும் அப்படின்னா ஸ்கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டை நம்ம இங்கே காட்டப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ லக்னம்னு எடுத்துக்கிறேன். அந்த சார்ட்டில் என்னெல்லாம் போட்டிருக்கோ அதில் இருக்கிறதெல்லாம் நான் கூட்டினா, குருவெல்லாம் சேர்த்து கூட்டினா குரு கர்மாவில் எவ்வளோ வருது, சந்திரன் எல்லாம் சேர்த்தேன்னா எவ்வளோ வருது, ராகுவோட ஸ்கோர் எல்லாம் சேர்த்தேன்னா எவ்வளோ வருது, இப்படி எடுத்தேன்னா என்ன ஸ்கோர் வருது ஃபார் லக்னம். இங்கே வந்து லக்னம்ங்கிறது வந்து இந்த எக்ஸாம்பிளில் இங்கே இருக்குது. இப்போ இந்த சார்ட்டில் வந்து லக்னம்ங்கிறதுக்கு இங்கே ஒரு கர்மா இருக்குது. அதுக்கப்புறம் இதில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 4 சார்ட் இருக்கு இல்லையா, 4 சார்ட்டில் லக்னத்துக்கு இங்கே கர்மா இருக்குது, இதுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்குது இங்கே இல்லையா. இது எல்லாத்தையும் கூட்டி எனக்கு மொத்தமாக சொன்னால் என்ன வருது அப்படிங்கிறது இங்கே காட்டுது. ஒரே நீங்கள் கூட்டாமல் நீங்கள் டைரெக்டாக பார்த்துடலாம். இப்போ லக்னாக்கு என்ன இருக்குது, லக்னாதிபதி, சரி நான் தமிழுக்கு ஸ்விட்ச் பண்ணுறேன் உங்களுக்கு புரியும் ஈஸியாக. லக்னாதிபதி அதுக்கு என்ன இருக்குது, ராசிக்கு என்ன இருக்குது, ராசி அதிபதிக்கு என்ன இருக்குது, சூரியனுக்கு என்ன இருக்குது, சந்திரனுக்கு என்ன இருக்குது, ஒவ்வொரு கிரகத்துக்கும் இந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். இப்போது இல்லை எனக்கு பாவமாக பார்க்கணும், லக்னம்ங்கிறது பாவம் 1, இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பாவம் 2ஆம் பாவத்துக்கு என்ன இருக்குது, 3ஆம் பாவத்துக்கு என்ன இருக்குன்னு ஒவ்வொரு பாவத்துக்கும் இங்கே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்கு. இது வந்து அந்த சார்ட்ஸில் இருக்கிற ஸ்கோரை ஆட் பண்ணி ஒரு டிசெண்டிங் ஆர்டரில் வரிசை பண்ணி எது முதல்ல இருக்குது அப்படிங்கிறது முதல்ல வரும். அதுக்கு அடுத்தது எது, அதுக்கு அடுத்தது எது. அப்போ நீங்கள் வந்து இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு தொழில் பார்க்கணுன்னா என்ன பண்ணுவீங்க, நீங்கள் எய்தர் 6 இல்லை 10 பார்ப்பீங்க, லக்னத்தை பார்ப்பீங்க இல்லையா. இப்போ 6ன்னா டக்குன்னு 6 போய் பார்த்துடலாம், இல்லை 10 போய் பார்க்கலாம். அதில் என்ன வந்திருக்கு கர்மான்னு பார்த்துட்டு அதை வச்சு நீங்கள் ஒரு டெசிஷன் எடுத்து உங்களோட அனுபவத்தில் நீங்கள் அவங்களுக்கு என்ன கைட்லைன்ஸ் கொடுக்கணுமோ அதை கொடுக்கலாம் அவங்களோட கஸ்டமருக்கு. இது வந்து ஸ்கோர்ஸ். இப்போ இது 10மா அப்படின்னீங்கன்னா தாராளமாக 10, பட் இதுக்கும் மேலே வந்து ஃபீச்சர்ஸ் இருக்குது. இது வந்து அடுத்த வீடியோவில் என் கர்மாங்கிறது என்ன அப்படிங்கிறத வந்து நான் அடுத்த வீடியோவில் வரேன். நன்றி.